தங்களது மகள் பவதாரணி நினைவாக அவரது பெயரில் சிறுமிகள் ஆர்கெஸ்ட்ரா குழு தொடங்க உள்ளதாக இசையமைப்பாளர் இளையராஜா அறிவித்துள்ளார். தனது தனித்துவமான குரலால் எண்ணற்ற இசை ரசிகர்களை கட்டி போட்டவர் பாடகி பவதாரணி. இளையராஜாவின் மகளான பவதாரணி கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் உடல்நலக் குறைவால் காலமானார். இந்நிலையில் அவரது பிறந்த நாள் மற்றும் திதியையொட்டி சென்னை மியூசிக் அகாடமியில் நிகழ்ச்சி நடைபெற்றது. தனது மகளின் புகைப்படத்திற்கு மலர் தூவிய இளையராஜா தனது இசையில் பவதாரணி பாடிய காற்றில் வரும் கீதமே என்ற பாடலையும் பாடினார். பவதாரணி நினைவாக அவரது பெயரில் சிறுமிகள் ஆர்கெஸ்ட்ரா குழு தொடங்க உள்ளதாகவும் அறிவித்தார். மிகவும் சிறந்த முறையிலே பவதாவின் பெயர் என்றென்றும் நிலைத்திருக்கும் வகையிலே இந்த இசைக்குழு தொடங்கி உலகம் முழுவதும் பரவும் என்று நான் மிகவும் நம்பிக்கையோடு ஆண்டவனை வேண்டிக் கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன், இங்கே அறிவிக்கிறேன். முதலாக இளையராஜாவின் குடும்பத்தினர் மட்டுமல்லாது திரையுலகைச் சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர். தனது தங்கை பவதாரணி பிறந்தபோது அவரை கொஞ்சிய நினைவலைகளை அவரது சகோதரர் கார்த்திக் ராஜா கண் கலங்கியபடி பகிர்ந்து கொண்டார். இந்த குடும்பத்தோட உட்கார்ந்து இருக்க மாதிரி இருக்கு. சினிமா கச்சேரி மாதிரி இல்லை. சின்ன வயசுல லீலாவதியில பிறந்தா ஹாஸ்பிட்டல்ல, அங்கிருந்து ஃபர்ஸ்ட் அவளை கொஞ்சிய அண்ணன் நான். கங்கை அமரன், வெங்கட் பிரபு உள்ளிட்டோரும் பவதாரணி குறித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். அவ்வளோ சீக்கிரம் போயிருக்கவே கூடாது. முதல்ல இது மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. முதல்ல அப்படிதான் இருக்கு எனக்கு. பட் ஆனால் நடந்துச்சு. அது என்ன சொல்றதுன்னு தெரியல. ரொம்ப எங்களுக்கெல்லாம் செல்ல குழந்தையா இருந்தது அதுதான். அது பிறந்தது வந்து 76 பிறந்தாங்க. 76 தான் அன்னக்கிளியும் பிறக்குது. அதுதான் அவ்வளோ லக்கியான பொண்ணு. பவதாரணியின் பிறந்த நாள் மற்றும் திதியையொட்டி நடந்த இந்நிகழ்ச்சியில் பவதாரணி கடைசியாக இசையமைத்த புயலில் ஒரு தோணி படத்தின் இசை வெளியீட்டு நிகழ்ச்சியும் நடந்தது.